Hi friends, Bashas kitchenல இன்னைக்கு நம்ம a day in my life பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மார்னிங் என்னோட ஜிம் ரூட்டீன் முடிச்சதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு ஒரு பார்லருக்கு வந்திருக்கேன். Black Feathers அப்படின்ற இந்த பார்லர் தான் அது. இது எங்களோட ஜிம்முக்கு பக்கத்துலயே இருக்கு. ஜிம் அண்ட் பார்லர் ரெண்டுமே ஒரே பில்டிங்ல இருக்கு. ஸோ பார்லர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜிம் தெரியும். ஸோ அந்த டோர் தெரியுது பாருங்க, அதுதான் ஜிம். ஸோ ஜிம் முடிச்சதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு பார்லருக்கு வந்திருக்கேன். இந்த பார்லர் வெஸ்ட் ஜோன்ஸ் ரோட்ல இருக்கு, சைடாப்பேட்ல. 2 months மெயின்டெனன்ஸ்க்கு அப்புறமா இப்போ இதை ஓபன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நானும் என்னோட ஃப்ரெண்டும் இந்த பார்லருக்கு ஹேர் ஸ்பா அண்ட் ஃபேஷியல் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஹேர் ஸ்பா அப்புறம் ஃபேஷியலோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட் சைடில் லேடிஸோட பார்லர் இருக்குது அண்ட் லெஃப்ட் சைடில் ஜென்ஸோட பார்லர் இருக்குது. வாங்க இப்போ பார்லருக்குள்ளே போகலாம். இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட் ஷாலினி. இவங்க என்னோட ஜிம்மேட். ஸோ நாங்கள் யூஸ்வலாக ஜிம் முடிச்சுட்டு ஸ்டீம் பாத்திங் எடுக்கிறதுக்கு அப்புறம் பெடிக்யூர் மெனிக்யூர்லாம் பண்ணுறதுக்கு இந்த பார்லருக்கு எப்போயுமே வருவோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 years நாங்கள் இந்த பார்லர் வந்துட்டுருக்கோம். இதுதான் இந்த பார்லரோட ஓவர்வியூ. இன்றைக்கி ஷாலினி ப்ளீச் பண்ணிவிட்டு ஃபேஷியல் பண்ண போகிறாங்க. ப்ளீச் பண்ணிவிட்டு ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால இப்போ ஹேர் வாஷ் பண்ணி விட்டுட்ருக்காங்க. இதான் பெடிக்யூர் பண்ணுற இடம். கிளாசிக் பெடிக்யூர் பார்த்தீங்கன்னா 300 rupees மெம்பர்ஸ்க்கு. இது ஸ்டீம் எடுக்கிற இடம். அதே மாதிரி இன்னொரு ரூம் நம்மளுக்கு வேக்சிங் அண்ட் ப்ளீச் அண்ட் ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு அப்புறம் ஸ்பால யூஸ் பண்ண எல்லா கிட்டும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்றது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாங்க அப்படின்றதையும் எனக்கு காமிச்சாங்க. யூஸ்வலாக நம்ம கடையில் வாங்குகிற ப்ராடக்ட்ஸோட இந்த மாதிரி சலூனுக்குன்னு கிடைக்கிற ப்ராடக்ட்ஸில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவரோட பேர் விவேகண்ணா. அவங்க சொன்னாங்க. ஸோ அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்றது நீங்கள் ஸ்பா முடிச்சதுக்கப்புறமாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க மேடம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நம்ம ஸ்பா முடிச்சதுக்கப்புறமா இது எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கலாம். ஹேர் ஸ்பா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ண மாட்டாங்க. ஷாலினிக்கு ஏன் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபேஷியல் அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால ஷாலினி ஹேர் ஸ்பா பண்ண போகிறது இல்லை. அவங்க ஜஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ப்ளீச் அண்ட் ஃபேஷியல் பண்ண போகிறாங்க. ஸோ எனக்கு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சீரம் ஒன்று அப்ளை பண்ணி விட்டாங்க. இப்போ மசாஜ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பொண்ணு தான் எனக்கு மசாஜ் பண்ணி விட்டாங்க. ஸோ ரொம்ப நல்லா பண்ணாங்க. இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் ஸ்ப்ளிட் அண்ட் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆகிற ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே சரியாகும். அட் த சேம் டைம் முடி கொட்டுறது ரொம்ப சரியாகும். ஆக்சுவலாக நீங்கள் ப்ரொஃபஷனல்ஸை கேட்டிங்கன்னா 20 daysக்கு ஒன்ஸ் ஸ்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஹேர் ஸ்பா. ஆனால் நம்மளால் 20 daysக்கு ஒரு தடவை பண்ண முடியாது. பிகாஸ் நம்மளுக்கு டைம் இருக்காது அண்ட் அது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்ற மாதிரியும் நம்ம யோசிப்போம். அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 months ஒன்ஸ் ஹேர் ஸ்பா பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஃப்ரிஸியான ஹேரு. அதனால் 2 months ஒன்ஸ் ஹேர் ஸ்பா பண்ணலை அப்படின்னா ஹேர் ஃபாலிங் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்ச நாள் நம்ம அதை கேர் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, அப்படியே தேங்காய் நார் மாதிரி ஆயிரும். அதனால் அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்காகவே நான் ஹேர் ஸ்பா 2 months ஒன்ஸ் பண்ணிடுவேன். அண்ட் அந்த பொண்ணு ரொம்ப நர்வஸாக இருந்தாங்க. ஏன் இவ்வளோ சீரியஸாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது மேடம், நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க இல்லையா, அதனால எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் கேஷுவலாக இருங்க, இது ஜஸ்ட் ஒரு ஷூட் தான், நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உங்கள் வேலையை பர்ஃபெக்டாக பாருங்கள், அது ஜஸ்ட் கேமரா ஓடிட்டுருக்க போகுது அவ்வளோதான் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்கள கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். நல்லா மசாஜ் பண்ணி விட்டாங்க. இந்த ஸ்கேல்ப் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதுனால பிளட் சர்க்குலேஷன் நம்மளோட ஹேரில் நல்லா கிடைக்கும். அதனால ஹேர் ஃபால் நம்மளுக்கு கம்மியாகும்.
ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து ஹேர் டக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். இது எல்லாமே வந்து ஹேர் ஸ்பாவோட ஒரு ப்ரொசீஜர். அண்ட் இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் எல்லா ஹேருக்கும் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப் ட்ரையாக இருக்கும், சில பேருக்கு நிறைய டேண்ட்ரஃப் இருக்கும், அண்ட் சில பேருக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப கேர்லியாக இருக்கும். ஸோ அவங்களோட ஹேருக்கு ஏற்றாப்பில் அவங்க வந்து ப்ரொசீஜர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரிஸி ஹேருக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க, கொஞ்சம் லாங் ஹேருக்கு இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவாங்க. ஹேர் ஸ்பா பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டீம் வந்து எனக்கு 5 மினிட்ஸ்க்கு மேலே வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்டீம் வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். 5 நிமிஷத்துக்கு மேலே வந்து நம்மளால் அந்த சூடை தாங்க முடியாது. அதனால் கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீம் மிஷின் வந்து ஒரு அலாரம் கொடுத்தது, 5 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இப்போ எடுத்துட்டாங்க. 5 மினிட்ஸ் ஸ்டீமுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து ரின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் அப்படின்றதுனால நானும் ஷாலினியும் ஜஸ்ட் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து நான் என்னோடய ஃபோன் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களோட கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம ஹேர் ரின்ஸ் பண்ண போகிறோம். ஹேரில் நிறைய சீரம்லாம் நம்ம இப்போ அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால ரின்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இப்போ ஹேர் கட் பண்ண போகிறோம். ஹேர் ரின்ஸ் பண்ணிவிட்டு ஹேர் கட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால ப்ரொஃபஷனல் ஹேர் ஸ்டைலிஸ்ட் நம்மளுக்கு வந்து இப்போ பண்ணிவிட போகிறாங்க. நம்மளோட விவேக் அண்ணா தான். ஸோ இவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஹேர் ஸ்டைலிஸ்ட். இவரோட பேர் விவேக். இவங்க பேசுகிறதுலே வந்து தெரிஞ்சிச்சு இவங்க எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக வந்து இந்த ஹேர் கேரிங்லாம் டீல் பண்ணுறாங்க அப்படின்றதுனால. ஸோ எப்படி வந்து ஹேர் வாஷ் பண்ணணும், அப்புறம் வந்து ஹேர் ஸ்பா பண்ணதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணணுமா, கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணணுமா, அப்புறம் ஹேர் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி அதை காய வைக்கணும், எந்த சீப்பு வச்சு ஹேர் வந்து நம்ம சீவணும் அப்படின்றது எல்லாமே ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நிறைய சொன்னாங்க. ஸோ இந்த அண்ணா வந்து ரொம்ப சூப்பராக வந்து நம்மளுக்கு ஹேர் டிப்ஸ் கொடுத்ததுனால நான் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஸோ நீங்களே வந்து ஹேர் ஃபால் டிப்ஸ் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஹேர் ஃபால் இஷ்யூஸ் அப்புறம் ஹேர் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் சார்பாக நான் வந்து நெக்ஸ்ட் வீக் மறுபடியும் பார்லர் போயிட்டு இந்த அண்ணா கிட்ட ஹேர் ஃபால் அப்புறம் ஹேர் இஷ்யூஸ் பற்றி உங்களோட கேள்விகள் எல்லாத்துக்கும் வந்து அவங்கக்கிட்ட நான் வந்து பதில் கேட்டுட்டு அது ஒரு வீடியோவாக உங்களுக்காக போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் காமிச்சாங்க. லாரியலோட ஹேர் ஸ்பா கிட் அது யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதுதான் வந்து எனக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. சொல்யூஷன் வந்து சீரமில் அப்ளை பண்ணுறது. சீரமில் வந்து இந்த சொல்யூஷன் ட்ராப்ஸ் போட்டுட்டு ஹேர் ஸ்கேல்பில் வந்து இதுதான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காமிச்சாங்க. ஸோ எந்த பார்லராக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்க்க உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னாலே பார்லர் வந்து ஓரளவுக்கு டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் அந்த ப்ராடக்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் வந்து நம்ம அவங்கக்கிட்ட கொடுக்க முடியும். அட் த சேம் டைம் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் வந்து அவங்களுக்கு வந்து புரியும். அதனால நீங்கள் எந்த பார்லர் போனீங்கனாலும் சரி என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதும் நீங்கள் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக கேட்கணும். இப்போ பாருங்கள் ஹேர் வாஷ் பண்ணி ரின்ஸ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு யூ கட் பண்ணி விட்டாங்க. ஸோ யூ கட் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஹேர் இப்படி தான் இருக்குது. கடைசியாக வந்து ஸ்ட்ரீக்ஸோட ஒரு லோஷன் ஒன்று அப்ளை பண்ணி விட்டாங்க. ஸ்ட்ரீக்ஸ் லோஷன் நானும் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன், பட் சலூனில் யூஸ் பண்ண ஸ்ட்ரீக்ஸ் லோஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு அவங்க வந்து சலூனில் கொடுக்குற ப்ராடக்ட்ஸும் நீங்கள் என்ன தான் அமேசான் அப்புறம் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் வாங்குற ப்ராடக்ட்ஸ் டேரெக்டாக போய் வாங்குற ப்ராடக்ட்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் மேடம் அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாமே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உண்மை. சலூனில் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் அப்புறம் இந்த ஸ்பாக்கு யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்த்திங்கன்னா பயங்கர ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு கொடுப்பீங்களா அப்படின்னு நான் கேட்டதுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீக்ஸோட இந்த சொல்யூஷன்ஸ் வந்து எனக்கு எடுத்து வைங்க, நான் நெக்ஸ்ட் வீக் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பிகாஸ் இந்த வீக் அவங்ககிட்ட ஸ்டாக் இல்லை, அதனால எனக்காக நீங்கள் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் என்னோட இந்த ஹேர் கட் நல்லா இருக்கா அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் பார்லர் போனீங்கன்னா என்ன மாதிரியான ஹேர் கட் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்றதும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இதுக்கப்புறமா பெடிக்யூர் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் 2 பேருமே பெடிக்யூர் பண்ணோம். ஸோ பெடிக்யூர் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour 45 minutes கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம். பெடிக்யூர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இதோட இந்த டே இன் மை லைஃப் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி vlog வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். Thank you so much for watching. Bye.